ஒரு ட்ராவலில் ஒரு விஷயம் நமக்கு எப்போவுமே ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இந்த கொல்லி ஹில்ஸ் ட்ராவலில் எனக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கிறது அந்த ஸ்டே. அதுவும் ஒரு கவர்மெண்டோட ஸ்டே. ஏன்னா இன்னைக்கு எகெயின் ஒரு சாப்டரை எண்ட் பண்ண போகிறோம். கொல்லி ஹில்ஸில் இருந்து எகெயின் ஒரு பிஸியான லைஃபுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். எஸ், டுவர்ட்ஸ் பெங்களூருக்கு தான் போகிறோம். செவன்டி ஹேர் பின் பெண்டை கான்கவர் பண்ணிவிட்டு சேலம் ரீச் ஆகிட்டு செல்வி மெஸ்ஸில் ஒரு சாப்பாடு. வாவ், செம ருசியான ஒரு டேஸ்ட். கண்ணு போடாது. அப்புறம் சன்செட் டைமிங்கில் ஒரு டிரைவிங். ஆனால் சன்னை தான் காணலை. வெதர் கூட நமக்கு ஃபேவரபுளாகவே இருந்துச்சு. ஒரு பர்ஃபெக்ட் ரைடிங் ஃபீல். டோட்டல் ரைட் செம சோல் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், திஸ் யூ பை சாஜன். ஹோப் யூ ஹேவ் எ கிரேட் டே. நான் வந்து இப்போது கொல்லி ஹில்ஸில் தாங்க இருக்கிறேன். அதுவும் வந்து ஆகாய கங்கை ஃபால்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி இடம் தாங்க. பார்த்தீங்களாங்க, செம பீஸான ஒரு கிளைமேட் அண்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. நோ பீப்புள்ஸ், ஜஸ்ட் நாங்கள் மட்டும் தான் இங்கே ஸ்டே பண்ணுறோம். அண்ட் இப்போ வந்து பேக் டு பெங்களூர் போகணும் அல்லவா, அதனால் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இன்னும் வந்து என்னக்கா இருமல் ஆயிடுச்சா? ஓகே, ரெடி ஆகிட்டிங்க. நான் தான் இன்னும் ரெடி ஆகலை. இன்னொரு ½ அன் ஹவரில் இங்கேருந்து கிளம்பிடுவோம். கொல்லி ஹில்ஸில் 70 ஹேர் பின் பென்ஸ். ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹைப்பான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா 70 ஹேர் பின் பென்ஸு, டேஞ்சரஸ் ரோடு, அது இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. நான் போகும்போது வால்பாறையே இதோடையும் கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அக்காவை கேட்குறோம். இவங்க வந்து பெரிய செலிப்ரிட்டி, அதனால் இவங்க வாயிலாக ஏதாவது கேட்போம். சேம் சொல்லுங்கள், டேஞ்சரஸ் ரோடா இல்லையா? அந்த அளவுக்கு இல்லைல்ல, ஜஸ்ட் அந்த 70 ஹேர் பின் பென்ஸுங்கிற ஹைப்பு மட்டும் தான். இல்லை ப்ரோ, ஒரு த்ரில்லிங் இருந்துச்சு. லைக் கர்வ்ஸ் எல்லாம், பட் அவ்வளோ ஒன்றும் ஸ்கேரி இல்லை. ரொம்ப டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லிட்டு ஹைப் ஏற்றிட்டாங்க ரொம்ப. இந்த ஸ்டே எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சுல? ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்டே இருக்கிறது ஆமாம், நல்லா இருந்துச்சு. நீட்டாக டைடியாக இருந்துச்சு. எஸ். இதுக்கப்புறம் என்ன ப்ரோ, ட்ரௌசரோட வந்து நிற்கிறீங்க? உங்கள் கண்கொள்ளா காட்சியக்கா வீடியோ எடுத்தாச்சு. அண்ட் இன்னும் வந்து ஒரு ½ அன் ஹவரில் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. கிளம்பி போகிற வழியில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தென் வி வில் பி கோயிங் பேக் டு பெங்களூர். ஸோ ரோட்டில் சந்திக்கலாம். பை பை. ஓகே நண்பா, நம்ம இந்த அழகான ஒரு இடத்துல இருந்து கிளம்ப போகிறோம். ஆனால் என்ன செம காற்றடிக்குதுங்க. கொல்லி ஹில்ஸ்க்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. அண்ட் அந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் பக்கம் இருக்கிற க்ரௌடை மட்டும் பாருங்கள் நீங்கள், எந்த அளவுக்கு இருக்குன்னு. அம்மா செம க்ரௌடுங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, ஓகேவா? சண்டேனால் அவ்வளோ க்ரௌடு வந்திருக்குங்க. நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து காலமாக ஒரு 7 o'clock நாங்கள் இறங்க போயிட்டோம். அப்போ கூட செம க்ரௌடு. நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கோம், அதை போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓ பார்த்தீங்களாங்க, செம க்ரௌடு. அந்த பக்கம் ரோட் பிளாக்கா, இந்த பக்கம். அண்ட் இங்கே வந்து அரப்பளீஸ்வர்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில்னால தான் இங்கே வந்து இன்னும் டூரிஸ்ட்டு அதிகமாக வர்றாங்க அந்த கோயில் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த கொல்லி ஹில்ஸ் ரெண்டுமே ஒரே இடத்துல அமைஞ்சனால கொஞ்சம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாயிண்ட்டாக இது மாறிடுச்சு. ஆக்சுவலாக ஆகாய கங்கை ஃபால்ஸில் இருந்து கிளம்பியாச்சு. அண்ட் அந்த டிரைவ் ரொம்பவே அழகாக இருந்தது. ரோடு ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற எட்டுக்காயம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் போகிறாங்க. அதை க்ராஸ் பண்ணி நாங்கள் போயிட்டே இருந்தோம். டிரைவு ஃபுல்லாக செம விண்ட், நான் ஸ்டாப்பாக போட்டு தாக்கிட்டே இருந்து. எப்படின்னா நம்ம பைக்கே மூவ் பண்ணுற அளவுக்கு அப்படி ஒரு காற்று. அதையும் க்ராஸ் பண்ணி ஒரு வழியாக சோளக்காட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். சோளக்காட்டுக்கு வந்தாச்சுங்க. சோளக்காட்டுக்கு வந்தாலே இந்த மாதிரி நிறைய கடை இருக்கும். ஆனால்
கப்புள்ஸோட நிலமை பார்த்தீங்களா? இந்த ஃபேமிலியாக வந்தாச்சுன்னா இதான் வீட்டுக்கு தேவையான என்னது என்னெல்லாமோ ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து பேச்சுலர் இருக்கனால இதை பற்றின ஒரு அக்கறை இல்லவே இல்லை. பார்க்காதுங்க, உண்மையாக தான் சொன்னேன். ஃபேமிலி வந்ததாலே பாருங்க. ப்ரோ நீங்கள் தனியாக வந்திருந்தா இப்போ வாங்கியிருப்பீங்களா? நண்பா, நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ்லேருந்து இறங்க தொடங்கியாச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 70 ஹேர்பின் பென்ஸ் இருக்குது. அப்படியே ஒன்றா நம்ம அப்படியே இறங்கி போக வேண்டியதுதான். நான் உங்களை அதே காமிச்சு போர் அடிக்க விரும்பவில்லை, அதனால் நான் அப்படியே போகிறேன். நீங்கள் அப்படியே வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நம்ம வந்து கொல்லி ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கியாச்சு. அதாவது இந்த இடத்தோட பேர் வந்து என்ன பேர்? காரவள்ளி. ஓகே. அது கொஞ்சம் லேட்டாக தாங்க மைண்டில் உதிக்குது. சரி, காரவள்ளிக்கு வந்தாச்சுங்க. இனி இங்கேருந்து நம்ம நார்மலாக போகிற ரூட்டு தான். இங்கேருந்து ராசிபுரம் சேலத்துலேருந்து அப்படியே அந்த ஹைவே எடுத்து பெங்களூருக்கு ரீச் ஆகணும். அண்ட் ரோட்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ரியலி என்ஜாய்ட் எ லாட். இனி மத்தியானம் சாப்பாடு வந்து ஸ்ரீதர் ப்ரோ வந்து ஒரு பிளேஸ் சஜஸ்ட் பண்ணுறாரு. என்னென்னா சேலமில் வந்து சேலம் மெஸ்ஸாக என்ன பேருன்னு கிளியராக தெரில, ஒரு மெஸ்ஸுன்னு தான் சொன்னார். பட் ஆனால் செல்வி மெஸ் கரெக்டு. ஸோ செல்வி மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மெஸ் இருக்குது. அங்கே வந்து சாப்பாடு பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. நம்ம அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் டு பெங்களூருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் ஓகே ப்ரோ, நம்ம பரவாயில்ல, எனக்கு எங்கே சாப்பிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கே வெஜ்ஜு நான்வெஜ் அது இதுன்னு என்ன கிடச்சாலும் வயிற்று நிரப்புனா போதும் நமக்கு வந்து. ஏன்னா இது சொல்லுவாங்கல்ல, பசிக்கு ருசி அறியா அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த கேஸு தான் நான். இப்போ நமக்கு வந்து ரொம்ப ருசியெல்லாம் இருக்கணும்லாம் இல்லை, அது கிடச்சா கூட சாப்பிட்ருவோம். அதனால் சேலம் செல்வி மெஸ் அங்கே போய் சாப்பிட்டுட்டு தென் நம்ம மறுபடியும் பெங்களூருக்கு கிளம்பிடுவோம். அண்ட் இதாங்க வந்து நம்ம சேலமில் இருக்கிற செல்வி மெஸ். ஆக்சுவலி இங்கே வந்து பார்க்கிங் வந்து ஃபுல்லாக பாருங்களேன், உள்ளே வைக்க விட்டுருக்காங்க. பைக்கை வந்து அப்படியே பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ரீதர் ப்ரோவும் அக்காவும் வந்து உள்ளே போயிட்டாங்க. நம்ம தூக்கி நடக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது. என்ன ப்ரோ, ஹவுஸ்ஃபுல்லாக கண்ணு போடாங்க. ஸோ இதுதாங்க செல்வி மெஸ். ஆக்சுவலாக நம்ம அந்த மெயினான ரவுண்டான பக்கமே வந்து அந்த செல்வி மெஸ்ன்னு இருக்குது. பார்த்திங்களா, செல்வி மெஸ் சேலம் ஒன்லி. ஆல்மோஸ்ட் டைம் வந்து இப்போ 5 மணி ஆகிடுச்சுங்க. நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இங்கே பார்த்தீங்களாங்க, சன் செட் ஆக போது. ரியலி தட் வாஸ் ஆசம் ஃபீல். ஏன்னா இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 5:15 கழியுது. ஒரு 6-6:30க்கெல்லாம் சன்செட் ஆயிரும். இன்னும் நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா கிளியராக எனக்கு தெரில. பட் ஹொசூருக்கு 160 இருக்குது. ஸோ நம்ம மடிவாளாவுக்கு வந்து we can guess about ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 180-190 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு செமையான ஒரு சன்செட்டை பார்த்துட்டு தான் நம்ம இப்போ ட்ரைவ் பண்ண போகிறோம். கொஞ்சம் தூரம் நம்ம சிட்டி லிமிட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எகெயின் ஹைவே இருக்கிறனால we can go peacefully. சாப்பாடு பற்றி சொல்லி ஆகணும். இட் வாஸ் ஆசம். ஏன்னா இது வந்து பழைய ஒரு அத்தன்டிக் டேஸ்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு இங்கே இந்த மாதிரி இருக்கிறது தெரியாது. பட் ஸ்ரீதர் ப்ரோக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் தான் வந்து சரி நம்ம இங்கே போவோம், we can try once அப்படின்னு சொன்னார். பட் குவான்டிட்டி வைஸ் தான் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் இட்ஸ் வாஸ் குட். பரோட்டா வாஸ் ஆசம் மேன். செமையாக இருந்துச்சு. டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த கறி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நாங்கள் சாப்பிட்டது எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. ஒரு ஆளுக்கு 250 ருப்பீஸ் அரௌண்ட் வந்துச்சு. அதனால் ஓகே. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ரைடு போகும்போது மட்டும்தான் நல்ல ஃபுட்டை டேஸ்ட் பண்ண முடியும், நல்ல டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், அண்ட் நல்ல மனுஷங்களை வந்து மீட் பண்ண முடியும். நம்ம டெய்லி 9 to 6 ஜாபில் தோஸ் ஆர் நாட் பாசிபிள், ரைட்? ரியலி நண்பா, டுடே த ரைட் வாஸ் வெரி ப்ளசன்ட். ஏன்னா நாங்கள் வந்து போகும்போதாக இருக்கட்டும், இப்போ ரிட்டர்ன் பெங்களூருக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த கிளைமேட் வந்து எங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவே அமைஞ்சிச்சு. ஏன்னா see the climate man,
இப்போ டைம் வந்து 6 மணி ஆகுது, சன் செட் ஆக போகுதுங்க. அந்த டைமில் அந்த மேகத்தை பாருங்கள், அதோட அந்த டெப்த்தான அழகை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ரியலி ஒரு சொர்க்கத்தில் நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. வாவ் பா, எந்திரானு ஒரு அழகு. ஆனால் டிராஃபிக்கும் இருக்குது. வாட் டு டூ? அழகை ரசித்தா மட்டும் போதுமா? இந்த உனக்கு நான் தரேன் டிராஃபிக் அப்படிங்கிற மாதிரி டிராஃபிக்கில் போகணுமே. ஐயையோ செம டிராஃபிக்காக இருக்குடே. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரியல்லி டேஞ்சரஸான ஒரு ரோடு ஆக்சுவலி இந்த ஹைவேலே இருக்குது, தோப்பூர் கணவாய் ரோடு. அங்கே தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். பட் அப்பாகும்போது அந்தளவுக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதான்னு கேட்டால் இல்லை. பட் ஆனால் வந்து லாரிஸ்க்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ரெஷர் கொடுக்குற ஒரு ரோடு அதுதான். பைக்கர்ஸ் நோ ப்ராப்ளம் அண்ட் கார்ஸ் நோ ப்ராப்ளம், நல்லாவே அழகாக போயிடலாம். ஆனால் வரும்போது இட் வாஸ் டெட்லியஸ்ட் ரோடு ஃபார் எவ்ரி வெஹிக்கிள்ஸ். பட் ஆனால் பைக்கர்ஸ் கூட விழுந்து கடந்திருக்காங்க, நான் பார்த்துருக்கோம். அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரியல்லி அவங்க அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணுவோம், அவங்க ஸ்கில்ஸை வந்து அந்த டெஸ்ட் பண்ணுற ரோடு ஈவன் இந்த ஹைவே. ஸோ நம்ம மங்களம் ஹோட்டல் அது பக்கம் வந்தாச்சு. இன்னும் வந்து பெங்களூருக்கு ஒரு 81 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து தான் டீ எல்லாம் குடித்தோம். அக்கா மட்டும் பதாம் மில்க் குடித்தாங்க. இன்னும் வந்து மேப்பில் பார்க்கும்போது ஒரு 1.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஊருக்கு போன எல்லாருமே வந்து ரிட்டர்ன் ஆகுவாங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்க போது பார்க்கலாம். இப்படி காமிச்சா உண்மையா இவங்கெல்லாம் எதுக்கு ட்ரிப்புக்கு வந்தாங்கன்னு தெரியல. உண்மையா நான் ஒரு மன வருத்தத்துலையாங்க சொல்கிறேன் தெரியுமா. பில்லியனா உட்காந்துருக்காங்க, கையில் வந்து ஆக்ஷன் கேமரா கொடுத்துருக்கோம். வரவழி நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ சீனிக்கான ரோடு, சன் செட் ஆகுற டைமு, க்ளவுட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு பைசாவுக்கு வந்து ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்த ஆக்ஷன் கேமராவை மடியில் வச்சுட்டு அப்படியே இருக்கிறது கேட்டதானே. அதுக்கப்புறம் எப்படி இல்லாமல் சொல்லி ஒரு 2 ஃபுட்டேஜ் எடுத்து வந்தாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. அது இவங்க தான் எடுத்து வந்தது. கிரெடிட்ஸ் கோஸ் டு செலிபிரிட்டி கிறிஸ்டினா. நண்பா, அட்டிப்பள்ளி டோல்கேட் பக்கம் வந்தாச்சு. பரவாயில்லைங்க, இன்றைக்கி சண்டே இருந்தாலும் டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து என்னமோ ஏதோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன், ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், என்னை எப்படி நம்ம அட்டிப்பள்ளியை கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் பரவாயில்ல, கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைங்க. இனி வந்து ஒரே ஃப்ளைஓவர் ஏறி இறங்கி இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போயாச்சுன்னா, 20 இல்லை இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் போயாச்சுன்னா நம்ம வந்து ரூமுக்கே ரீச் ஆகிடுவோங்க. ஓகே நண்பா, டோலெல்லாம் போட்டாச்சு. வெல்கம் டு எலக்ட்ரானிக் சிட்டி. பெங்களூரு சிட்டிக்கு இந்த வழியாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் வந்து கடந்த ஒரு 3 வருஷமாக பெங்களூரில் தான் இருக்கேன். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தெரியும், சரியா. அதனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, டேரெக்டாக இந்த ஃப்ளைஓவரை முடிச்சுட்டு ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். பெரிய அளவுக்கெல்லாம் பாடி டயர்ட் ஆகலை, பட் ஓகே. நான் வந்து ஃபஸ்ட் இந்த பெங்களூருக்கு உள்ளே வரும்போது, அதாவது ஸ்டார்டிங் when I am நியூ டு பெங்களூர், இந்த ஃப்ளைஓவரில் 25 ரூபா டோல் வாங்கும்போது ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். என்னடா இது, பைக்குக்கும் சேர்த்து நீங்கள் டோல் வாங்குறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் யூஸ் டு மீ, இந்த பக்கம்லாம் வந்தாச்சுன்னா அப்படியே டோலை போட்டு போயிடுவேன். பட் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இன்கேஸ் யூ ஆர் ஹேவிங் டிஎன் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள், ஓகேவா. என்னோடய வண்டி வந்து TN 75 கன்னியாகுமரி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அந்த அதர் ஸ்டேட்ஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிப்பாட்டி அமௌண்ட்டு கேட்குறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து அந்த ப்ராப்ளம் இது வரைக்கும் நான் பெங்களூரில் ஃபேஸ் பண்ணதே இல்லை. மேபி யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், தெரியாது எனக்கு. பட் நான் இது வரைக்கும் இங்கே ஃபேஸ் பண்ணதில்லை. பட் ஒரு சேஃப்டிக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் இன்றைக்கி உள்ளே போகும்போது அந்த ஃப்ளைஓவர் டிக்கெட் எடுத்துகிட்டு வச்சுங்களேன், இதுலேருந்து நான் ஒரு 3 மாதம் நான் இங்கே இருக்கலன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி. ஸோ யாராவது கேட்டாச்சுன்னா அந்த ஸ்லிப்பை, டோல் நான் பே பண்ண ஸ்லிப்பை காட்டிட்டு
நான் வந்து இப்போ தான் வந்தேன், ஸோ இன்னும் நான் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து தப்பிச்சிருவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஏதாவது அதர் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? பட் நீங்கள் டோல் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணான்னா, தமிழ்நாட்டில் போட்டிருப்பீங்கல்ல அந்த பெட்ரோல் பில், லாஸ்ட்டாக பக்கத்தில் எங்கேயாவது போட்டிருப்பீங்கல்ல, அந்த பெட்ரோல் பில்லை மட்டும் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அது நீங்கள் சொன்னால் போதும், நான் இந்த டைமில் இந்த டேட்டில் நான் வெளியில் தான் பெட்ரோல் போட்டிருக்கேன், ஸோ இந்த டைமில் தான் நான் உள்ளே வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாளில் நான் வந்து வெளியில் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாச்சுன்னா தே வில் அக்செப்ட். ஓகே நண்பா, ஸோ நானும் வந்து சேஃபாக ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸ்ரீதர் ப்ரோ கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் வந்து என்னோடய ரூமுக்கு வந்துட்டேன். வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு லக்கேஜஸ் எல்லாத்தையும் வந்து அன்லோட் பண்ணி 3rd ஃப்ளோரில் நான் வந்து ஸ்டே பண்ணுறேன். அங்கே வந்து மறுபடியும் எல்லாத்தையும் ஏற்றி ஒரு வழி ஆகிட்டேங்க. அதனால் சரி வீடியோ முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. அதனால தான் வீடியோ முடிக்கலன்னு ஒரு பிளானு. என்னென்னா இன்றைக்குள்ள ரைடு வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. சீரியஸ்லி அதான் நான் வீடியோவில் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் வந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே இல்லை. அந்தளவுக்கு வந்து ட்ராவல் பயங்கர வைபாக போயிட்டு இருந்துச்சு. ஜஸ்ட் கேர்ஸ் 360 கிலோமீட்டர்ஸை ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் நாங்கள் எந்த அளவுக்கு வந்து பொறுமையாக நிதானமாக ஒரு இடத்தையும் என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ணோன்னு. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக், கமெண்ட் எல்லாத்தையும் தட்டி விட்டுருங்க. ஸ்டே டியூன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வரப்போகுது. ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்டே டியூன்டாக இருங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிங்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து ஏதாவது வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வி வில் see in next video. Bye நண்பா.